எத்தனையோ கோடி ஆண்டுகள் வயதானதாக சொல்லப்படுகிற பிரம்மா தான் படைத்த திலோத்துமையின் அழகை தன்னுடைய 4 முகங்களாலும் கண்டு மயங்கி போனாராம். ஆனால் அவளை விட அதிக அழகு வாய்ந்தவள் அங்கம்பூம்பாவை. தலை முதல் கால் வரை அவளுடைய அழகை சேக்கிழார் 9 பாடல்களில் வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட பேரழகியான பூம்பாவையை 16 வயதே ஆன ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானின் கருணை வெள்ளமாக 1000 முகங்களால் கண்டார். அப்படிங்கிறத எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா படைத்தவள் எழிலின் வெள்ளம் நண்ணும் 4 முகத்தால் கண்டான் அவளிலும் நல்லாள் தம்பால் புண்ணிய 16 ஆண்டு பெரும் புகழிவேந்தர் கண்ணுதல் கருணை வெள்ளம் 1000 முகத்தால் கண்டார் அப்படின்னு தெரிவிக்கிறார். பூம்பாவையின் அப்பா சிவனேச செட்டியார் தனது மகளை நீங்கள் திருமணம் செய்துக்கங்க அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானிடம் வேண்டிய போது கூட, நீங்கள் பெற்ற மகள் பாம்பு விடம் தீண்டி இறந்து போனாள், இப்போ இறைவன் கருணையிலால் என்னால் பாடப்பெற்று உயிர் பெற்ற இவள் எனக்கு மகள் முறையாகிறாள் அப்படின்னு சொன்னார்னா என்ன ஒரு ஒழுக்கம் பார்த்தீங்களா? ஞானசம்பந்த பெருமான் குரு பூஜை தினமான வைகாசி மூலத்தில் அவரை வழிபடுவதோடு அவரவர் மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவும் மகளாகவும் நினைக்கும் ஒழுக்கத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும்.